அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு குரூப் 4 எக்ஸாமினேஷன் 2025ஓட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற எல்லா கொஷினுக்குமே நம்ம கொடுக்குற ஆன்சர் கரெக்டுன்னு இல்லைப்பா. 2-3 கொஷின் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம என்ன ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். குரில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கணம் காணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கணம் அப்படின்னா கூட்டம் அப்படின்னு தெரியும்னாலே நம்மளுக்கு மிட்ரு ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும். ஏவும் சியும் மட்டும்தான் இருக்கும். காணம் அப்படின்னா காடுன்னு வராதுன்னு கணிச்சிங்கன்னா சியும் எலிமினேட் ஆயிரும். அப்போது ஏ மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். கணம் அப்படின்னா கூட்டம், கானம் அப்படின்னா பொன் அப்படிங்கிறது பொருள். சரிதானா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். சரியான விடை குறிப்பை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும் அப்படின்றது நம்மளுக்கு கூற்றாக கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன கொடுத்துருக்காங்க? 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்தால் கொடுத்த பலகை என்ற பொருளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி தான் நமக்கான கரெக்டான ஆன்சராக வரும். இதுக்கே நம்ம டி ஆன்சர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தந்த பலகை அப்படின்னா கொடுத்த பலகைன்னு பொருள்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் தந்த பலகையோட அந்த இப்போ அப்படிங்கிற நம்மளுக்கு ஒற்றெழுத்து போட்டிருக்காங்க இல்லையா? அப்படி வந்துருச்சுன்னா இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தந்தத்திலால் ஆன பலகை, அதாவது நம்மளுக்கு யானையோட தந்தம் இருக்கு இல்லையா? அந்த தந்தத்தால் செஞ்ச பலகை அப்படின்னு தான் இதோட பொருள் வந்து குறிக்கும். நம்மளுக்கு இங்கே கொடுத்த பலகைன்னு கொடுத்துருக்காங்க, அதனால தப்பு. ஸோ நம்மளுக்கு காரணம்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இப்படின்னு வந்ததுனால தான் நம்ம கொடுத்த பலகைன்னு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இப்படின்னு வந்ததுனால தான் அந்த பொருள் என்ன குறிக்குது? தந்தத்தினால் ஆன பலகைன்றதை குறிக்குது. அப்போ நம்மளுக்கு கூற்றும் தவறு, காரணமும் தவறு. அப்போ இதுக்கான சரியான விடை கூற்று தவறு, காரணம் தவறு அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்ப்போம். பின்வருவனவற்றுள் சந்தி பிழையற்ற சொற்றொடரை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஆப்ஷன் பார்த்தோம்னாலே நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போது அங்கு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு வல்லினம் வரக்கூடாது அப்படின்னா இங்கு எங்கு இந்த 3 ஆப்ஷனுமே நம்மளால் சூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா 3லையுமே நம்மளுக்கு வல்லினம் இல்லை. அப்போ ஆட்மேன் அவுட்டுன்னு எடுத்தாலே நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சராக வந்துடும். அங்கு கேட்டான் அப்படிங்கிறது தான் நமக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொறுத்துக கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. வாங்க பார்ப்போம். சாந்து, குருவி, சுனை, அருவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சாந்து அப்படின்னா அறை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பொருத்தமாக வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாந்து நம்ம என்ன சொல்லுவோம்? வீடு கட்டெல்லாம் பயன்படுத்துகிறாங்கல்லப்பா சாந்து. அதை நம்ம எங்கே பயன்படுத்துவோம்? ஒரு அறையை கட்டுறதுக்கு தானே பயன்படுத்துவோம். அப்போ சாந்து எங்கே நம்மளுக்கு பயன்பாடாக வருது அப்படின்னா அறை. ஸோ நம்ம சொற்பொருள் படிக்கும்போது இப்படி தான் ஷார்ட்கட் வச்சு படிச்சிருப்போம். சாந்து அப்படின்னா அறைன்னு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஆப்ஷன் மட்டும் எலிமினேட் ஆகுது. மற்ற எல்லாத்துக்குமே 4 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க அடுத்து பார்ப்போம். குருவி அப்படின்னா இதில் என்ன வரும்னு நம்மளுக்கு தெரியலை. அடுத்து நம்ம படித்ததுக்கு போகலாம். சுனை அப்படிங்கிறது நம்மளுக்கு புக்லேயே இருக்குது. சுனை அப்படின்னா இழிதல் அப்படின்னு நம்மளுக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போது சிக்கு 1ம் ஏக்கு 4ம் வரணும். அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கான சரியான ஆன்சராக வரும். நம்மளுக்கு தெரிஞ்சதுலேருந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிகிட்டே போனோம்னாலே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் எடுத்துட முடியும். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி 4213 அப்படிங்கிறது தான். சாந்து அப்படின்னா அறை அப்படிங்கிறது வரும். குருவி அப்படின்னா குடை அப்படிங்கிறது பொருள். சுனை அப்படின்னா இழிதல் அப்படிங்கிறது பொருள். அருவி அப்படின்னா ஒப்பு அப்படிங்கிறது தான் பொருள். சரிங்களா? ஸோ எப்படி ஆன்சர் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஒளிமரபை கண்டறிதல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. புல் அப்படின்னா நம்மளுக்கு பறவையை குறிக்கக்கூடியதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பறவையோட ஒளிமரபு என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நரலும் அப்படின்னும் வரலாம், அப்படி இல்லைன்னா சிமிழ்க்கும் அப்படின்னும் வரலாம். ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக பறவைன்னு தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஒளிமரபு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே குறிப்பிட்டு ஒரு விலங்குக்கு தானப்பா நம்ம ஒளிமரபு படிப்போம். அதனால் இதில் வந்து பறவைன்னு ஜென்ரலாக கொடுத்துருக்கிறதுனால ஏஆர்சி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியலை. ஆனால் நம்மளுக்கு பியும் டியும் கன்ஃபார்மாக வராது. இந்த 2ல் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சர் கீக்கு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அடுத்த கொஷின் போகலாம். புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல்லை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், நம்ம கலைச்சொற்கள் தமிழ் புக்கு, சிறப்பு தமிழ் புக்குன்னு எல்லாத்தையும் ஃபுல்லாக படித்தோம். நம்மளுக்கு சொற்கள் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஜாகிரஃபிக்கு போயிட்டாங்க. ஸோ இது ஜாகிரஃபியின் அடிப்படையில் அட்வான்ஸ் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா,
நம்மளுக்கு கடற்கரை இயக்கம் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சர். ஸோ ஜாகிரஃபியில் அட்வான்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கடற்கரை இயக்கம் அப்படிங்கிறத பயன்படுத்துறதுக்கு தான் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம இது எதுலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இனிமேல் நம்ம குரூப் 2க்கு படிக்கும் போதில் இந்த மாதிரி ஜாகிரஃபி கலைச்சொற்கள் எல்லாமே நம்ம சேர்த்து படிச்சுக்கலாம். வாங்க இன்னும் கலைச்சொற்கள் எதுலேருந்துலாம் கேட்டிருக்காங்கன்றதை பின்னாடி பார்த்துட்டே இருப்போம். அடுத்து அகெயின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ரீ சென்சார்ஷிப், பொசிஷன், ப்ரிஸ்கிரிப்ஷன், ப்ரீமியம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தையை பார்த்த உடனே நம்மளுக்கு படிக்காத மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நம்மளுக்கு அப்படி தான் தோணும். ஆனால் எப்படி ஆன்சர் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறதுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கலைச்சொற்கள் படிக்கும்போது என்ன படிச்சிருக்கோம், ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிருக்கோமா. இந்த ப்ரிஃபிக்ஸ்ன்ற வார்த்தையை நம்ம எப்படி படித்தோம், ப்ரீன்னு வந்ததுன்னா முன்னோட்டு அப்படின்னு தானே படித்தோம். அப்போ இந்த ப்ரீன்ற வார்த்தைக்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியுமா, ப்ரீனா என்னது, முன் அப்படிங்கிறது நம்ம படித்த கலைச்சொற்கள்லேருந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரீன் வந்திருக்குன்னா இதுக்கான தமிழ் என்ன வந்திருக்கணும், முன்னன்னு தானே வரணும். ஆப்ஷனில் பாருங்கள், முன் தணிக்கை அப்படின்னு நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ ஏக்கு 2 மேட்ச் பண்ணுங்கள். ஆப்ஷனில் பாருங்கள், ஏக்கு 2 நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ அந்த ஆப்ஷன் தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நம்மளுக்கு மற்ற 3 இதுக்கு ஆன்சர் தெரியலைனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த ஒன்றை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா. இந்த ப்ரீ சென்சார்ஷிப் அப்படிங்கிறது சட்டம் சார்ந்து சொல்லிப்பா, நம்மளுக்கு அதிலிருந்தும் இங்கே கலைச்சொற்கள் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அடுத்ததுக்கும் பார்த்துடலாம். பொசஷன் அப்படின்னா உடைமை அப்படின்னு அர்த்தம். ஸோ பொசஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற சொத்து, இப்போது நம்மளை சார்ந்தது அப்படின்னு நம்மக்கிட்ட கொஞ்சம் பொருட்கள் இருக்கும்ல, அதுதான் வந்து பொசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா நீடனு போகம். ஸோ ப்ரெஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நீடனு போகம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ப்ரீமியம் அப்படின்னா முனைமம் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம சொல்லுவோம்ல இதெல்லாம் ப்ரீமியமான குவாலிட்டிப்பா அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் முனைமம் அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ நம்ம ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் இருக்க ட்ரை பண்ணியிருந்தோம்னாலே இந்த கொஷின் ஈஸியாக போட்டுருந்துருக்கலாம். அடுத்து பார்க்கலாம். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அலை ஓய்ந்த கடல் போல், அடியற்ற மரம் போல், மத்தியில் அகப்பட்ட தயிர் போல், புயலில் சிக்கிய பூங்கொடி போல், இந்த மாதிரி நம்மளுக்கு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் 2 நம்மளுக்கு வந்து படித்த மாதிரியே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டுனே மேட்ச் பண்ணிட்டு வருவோம். அலை ஓய்ந்த கடல் போல்னா என்ன அர்த்தம், அலை வந்து ஓஞ்சிருச்சு. அப்போ அந்த கடல் எப்படி இருக்கும், அமைதியாக இருக்கும். அப்போ அலை ஓய்ந்த கடல் போல்னா அமைதின்னு வரணும். பாருங்கள் நம்மளுக்கு 2 ஆப்ஷனில் 3 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம அடுத்தும் மேட்ச் பண்ணி தான் ஆகணும். வாங்க பார்க்கலாம். அடியற்ற மரம் போல். ஸோ மரம்க்கு அடிப்பகுதியே இல்லைன்னா அந்த மரம் எப்படி இருக்கும், அந்த மரம் வந்து நேராக நிற்க முடியாது, சாஞ்சிரும். அப்போ என்ன வரும், வீழ்தல் அப்படிங்கிறது தான் வரும். அப்போ அதை எடுத்தோம்னாலே நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு வரும். இந்த 2மே நம்மளுக்கு புக்கில் இருக்குப்பா. அலை ஓய்ந்த கடல் போல் அப்படிங்கிறதும் அடியற்ற மரம் போலுங்கிறதும் புக்லேயே இருக்குது. அதை நம்ம தெளிவாக படிச்சிருந்தோம்னாலே இதுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். அப்போ என்ன ஆப்ஷன் வருது, 3, 4, 2, 1 ஏ ஆப்ஷன் நம்மளுக்கு சரியாக வருது. அலை ஓய்ந்த கடல் போல் அப்படின்னா அமைதி, அடியற்ற மரம் போல் அப்படின்னா வீழ்தல், மத்தியில் அகப்பட்ட தயிர் போல் அப்படின்னா மனம் உடைதல் அப்படிங்கிறது, புயலில் சிக்கிய பூங்குடி போல் அப்படின்னா நடுங்குதல் அப்படிங்கிறது. சரிங்களா. அடுத்த கேள்வி பார்க்கலாம். உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தாற் போல இத்தொடரில் உகிர் சுற்று என்பது என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு பொருளாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு வரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தாற் போல, உகிர் சுற்றுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே உலக்கை விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர் இருக்குது. இந்த தொடரில் இந்த உகிர் சுற்றுங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் வரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு உகிர் அப்படின்னா நகம் அப்படின்னு நம்மளுக்கு சொற்பொருளில் படிச்சிருந்துருப்போம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நகைச்சுற்று அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் வந்து எடுத்துருக்கலாம். ஏன்னா உகிர்னா நகம்னு தெரியுது. அப்போ உகிர் சுற்று அப்படின்னா நகைச்சுற்று தானே வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை அப்படின்னு எடுத்துருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஆப்ஷன் பாருங்களேன், கால் சுற்று, கை சுற்று, நகைச்சுற்று, திருமண் சுற்று அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம நகைச்சுற்று வந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா. இப்போது சேத்துலலாம் விளாண்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நகைச்சுற்று வந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ கால் சுற்று, கை சுற்று அப்படின்னு சொல்லலாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ அப்படி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணும்போதுமே நம்மளுக்கு நகைச்சுற்று அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தையாக வருது. ஸோ அப்போ நம்ம அப்படியும் நமக்கு வந்து இதுக்கு ஆன்சர் எடுத்துருக்கலாம். அப்போ உகிர் சுற்று அப்படின்னா நகைச்சுற்று அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். புக்கிலேருந்து எங்கப்பா கொஷினே எடுக்கலையான்னு கேட்கக்கூடாதுன்றதுக்காக இந்த கொஷின் வச்சுருப்பாங்க போல். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து கண் எழுத்துக்கள் அப்படிங்கிறது. ஸோ கடைச்சங்க காலத்தில் நம்ம எழுதப்பட்ட எழுத்துக்கள் எல்லாத்தையுமே கண் எழுத்துக்கள் அப்படின்னு தான் நம்ம வந்து சொன்னோம். சரிங்களா. அடுத்து பார்க்கலாம்.
ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருட்கள் என்ன? ஸோ ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நம்ம இது வந்து கடைசியாக நம்ம அறநூல்கள் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னாலுமே இதை பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ ஏலம் அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்கும்னு பார்த்தோன்னா, சுக்கு இருக்கும், திப்பிலி இருக்கும், சிறுநாவற்பூ இருக்கும். ஆனால் கண்டங்கத்திரி மட்டும் நம்மளுக்கு ஏலமில் வராது. அதனால ஆப்ஷன் 3 தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சியில் இருக்கிற 3 மட்டும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சரியான விடை. கண்டங்கத்திரி நம்மளுக்கு ஏலம்ன்ற மருந்து பொருளில் வராது. சரிங்களா? இதுவும் நம்மளுக்கு புக்கில் இருந்து டேரெக்டாக வச்ச கொஷின் தான். அடுத்த கேள்வி பார்ப்போம். பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ நம்மளுக்கு பாட்டு வரியிலேருந்து கேள்வி வரும்ன்றது தெரியும். அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. என்ன வரி கொடுத்துருக்காங்க? தூற்றின் கண் தூவிய வித்து அப்படிங்கிற பாடல் வரி எதுலேருந்து வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடல் வரி எந்த நூலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திரிகடுகம். இதுவுமே நம்மளுக்கு டேரெக்டாக புக்கிலேருந்து வச்சா அதே கொஷின் தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓலக்கம் அப்படிங்கிற சொல்லினுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓலம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கப்பா. ஆனால் கன்ஃபார்மாக தெரியலை. ஓல் வருமா இல்லை ஓலம் வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஆப்ஷன் சியும் டியும் நம்மளுக்கு கன்ஃபார்மாக வராது. ஏ ஆர் பி கரெக்டாக இருக்க தான் சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஓலம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சராக வரும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அணிகம், 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 அணங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன சரியான ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4123 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அணிகம் அப்படின்னா ஊர்தி, அணிகம் அப்படின்னா காமன், அணிகம் அப்படின்னா சிவிகை, அணங்கு அப்படின்னா படையில் ஓர் அளவு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது நம்மளுக்கு கடினமாக இருந்தது தான். ஸோ இந்த பொறுத்துகைக்கு 4123 அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு வினா கேட்க பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது வினா எழுத்துக்களாக தான் இருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏ, ஏ, யா, ஆ, ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். ஸோ ஏ, யா, ஆ, ஓ இந்த எழுத்துக்கள் எல்லாமே நம்ம வினா எழுத்துக்களாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு சரியாக தான் இருக்குது. அடுத்த காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு வந்து தவறானது. ஏன்னா இதை வினா எழுத்துக்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். குறிப்பிட்டு இட வினா எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதனால காரணம் நம்மளுக்கு தவறு. கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பொருத்தமானதை தேர்வு செய்க அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மலை அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு நம்ம வந்து தேர்வு செய்யணும். ஸோ வெறுப்பு அப்படின்னா மலை அப்படிங்கிறது நம்ம புக்லேயே படிச்சிருந்துருப்போம். அதை வச்சு சூஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சராக வரும். வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு அப்படிங்கிறது தான் மலையை குறிக்கக்கூடிய சொற்கள். அதுதான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. களி, கழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ களி அப்படின்னா கழித்தல் அப்படிங்கிறத குறிக்கும், கழிங்கிறது கழித்தல் அப்படிங்கிறத குறிக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இடைச்சொல் இருக்கிற மாதிரி ஒரு தொடர் வேணும் அப்படின்னா எது வரும்னு பார்த்தீங்கன்னா நிலவோ காய்ந்தது. அந்த ஓ அப்படிங்கிறது வருது இல்லையா? அதனால நிலவோ காய்ந்தது தான் நம்மளுக்கு இடைச்சொல் தொடராக இருக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது. ஸோ நம்மளுக்கு இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ நம்ம ஈஸியாக போட்டுருவோம். என்ன வரும்னு பாருங்கள். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிறது தான் வரும். ஆப்ஷன் பி தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ எனும் பழமொழியின் பொருள் கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பழமொழியோட பொருள் என்னது? நம்மளுக்கு கடுகு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அதோட காரம் வந்து நம்மளுக்கு நிறையா இருக்கும் இல்லையா? அதில் என்ன சொல்கிறாங்க? நம்மளுக்கு குறைத்து மதிப்பிடாதே அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அதோட பொருளாக இருக்குது. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? மரபுதொடருக்கு ஏற்ற பொருளை தருக அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் கழித்தல் அப்படின்னா நமக்கு மனமின்றி செய்தல் அப்படிங்கிறது வரும். கடை விரித்தல் அப்படின்னா தன் ஆற்றலை சொல்லுதல் அப்படிங்கிறது தான் சரி. கச்சை கட்டுதல் அப்படின்னா முரண்படுதல் அப்படிங்கிறது வரும். கக்கல் கரிசல் அப்படின்னா கலங்கல் நீர் அப்படிங்கிறத குறிக்கும். அப்போது 4321 அப்படிங்கிறதா நமக்கான சரியான விடை. ஸோ இதுவுமே சற்று கடினமாக தான் இருந்தது. அடுத்த கேள்வி பார்ப்போம்.
தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்ந்தார் என்று புகழுயர்ந்தவரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யார் சொன்னாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொன்னாங்க. இது நம்மளுக்கு புக்கில் இருந்து டேரெக்டாக வச்ச கொஷின் தான். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பாருங்கள். அவங்க வழக்கறிஞர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவங்க புக் எழுதுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போது தமிழ் எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க, வழக்கறிஞராகவும் இருந்திருப்பாங்க. அப்போது புக் எழுதுறாங்க அப்படின்னா திறனாய்வாளராகவும் இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ கிரிட்டிக் பண்ணுறவங்களாகவும் இருந்திருப்பாங்க. அப்போது எது நம்மளுக்கு வரமாட்டேங்குது? பேராசிரியர் மட்டும்தான் இதில் ஒத்து போகலை. அப்போது ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான ஆன்சர். அவங்க பேராசிரியர் கிடையாது. சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த தொடர் பிழையாக இருக்குதுன்னு நம்ம எழுதணும். இங்கே பாருங்கள், காலையில் என்ன லகரம் போட்டிருக்காங்க, அது தப்பு தானே? அப்போ காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தவறான விடை. அதுதான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்து பார்ப்போம். வினை முற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அழிந்தது தீமை, அற்றது பிறப்பு, நல்லது கை, குளிர்ந்தது நிலம் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா கை அப்படிங்கிறது நம்மளோட உருவ குறிக்கக்கூடியது. அப்போ அதுக்கு சினைப்பெயர் கொண்டது தான் வரணும். அப்போ சிக்கு 1 மேட்ச் பண்ணாலே நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வருது. அப்போ அதை வச்சே நம்ம ஆன்சர் எடுத்தோம்னா நம்ம ஆப்ஷன் பியை கிளிக் பண்ணிவிட்டு போயிடலாம். சரிங்களா? அழிந்தது தீமை அப்படிங்கிறது குணப்பெயரில் வரும். அற்றது பிறப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தொழிற்பெயரில் வரும். நல்லது கைங்கிறது சினைப்பெயர். குளிர்ந்தது நிலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இடப்பெயரில் வரும். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்கப்பா. செற்றமோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. செற்றம் அப்படின்னா பகையை குறிக்கக்கூடியது. அதுக்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? நட்பு அப்படிங்கிறது வரும். ஆப்ஷன் டி கேண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்ப்போம். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகரவரிசைப்படி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறதுல நம்மளுக்கு உயிர்ச்சொற்கள் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அம்புலின்றது உயிர்ச்சொல். அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு வரணும். எல்லாத்துலேயும் அதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு காவரிசை வரணும். அப்போது காப்பு அப்படிங்கிறது இருக்குது. எல்லாத்துலேயுமே அதுதான் ஃபஸ்ட்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், சகரவரிசை வரணுமா? சாலை என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சாதா வரணும், அதுக்கப்புறம் தான் சே வரணும். அப்போ நம்மளுக்கு இந்த 2 ஆப்ஷன்லாம் ஏதோ ஒன்று ஆன்சராக வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், தா வருமா மா வருமா அப்படின்றத பார்க்கணும். நம்மளுக்கு காங்காச்சா வரிசையில் ஃபஸ்ட்டு என்ன வரும்? தா தானே ஃபஸ்ட்டு வரும். அப்போ நம்மளுக்கு தாள், முத்தம், வருகை அப்படிங்கிறது தான் சரியானது. அப்போ பி வராது. சி தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை அப்படிங்கிறது தான் சரியான அகரவரிசை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பிழை திருத்துக. ஸோ கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அணில் மரத்தில் ஏறியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அணில் மரத்தில் ஏறியதுங்கிறது நம்மளுக்கு சரியா? உயிரெழுத்து வர்றப்போ நம்மளுக்கு ஒரு அப்படிங்கிறது வராது. அந்த இடத்துல ஓர் அப்படின்னு வந்தால் தான் நம்மளுக்கு சரி. அப்போ நம்மளுக்கு கூற்று தவறு. காரணம் பாருங்கள், உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். ஸோ காரணம் நம்மளுக்கு சரியாக கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்துலேருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் தான் பயன்படுத்தணுங்கிறது தான் சரி. காரணம் நம்மளுக்கு சரியாக இருக்குது, ஆனால் கூற்று நம்மளுக்கு தவறாக இருக்குது. அப்போ கூற்று தவறு, காரணம் சரி அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஊர் பெயர்களோடு மரபு சொற்களை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக தான் இருந்தது. தேவக்கோட்டைனா என்ன வரும்னு பாருங்கள், தேவோட்டை அப்படிங்கிறது வரும். கோவன்பத்தூர்னா என்ன வரும்னு பாருங்கள், கோவை அப்படிங்கிறது தான். பூந்தமல்லி அப்படின்னா பூனமல்லி அப்படிங்கிறது வரும். சோழநாடு அப்படின்னா சோநாடு அப்படிங்கிறது வரும். அவ எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்னு பாருங்கள். ஆப்ஷன் பி 3142 தான் நம்மளுக்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எது நிகழ்காலத்தை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனை பாருங்கள். கண்ணன் நேற்று வருவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேற்றுன்னு வருவது நிகழ்கால தொடர் கிடையாது, அது வராது. அன்பு நாளை வந்தான்னு கொடுத்துருக்காங்க. நாளைங்கிறது நம்மளுக்கு நிகழ்காலம் கிடையாது, அதுவும் வராது. கவின்மொழி வருவாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வருவாள் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதிர்காலத்தை குறிக்கும், அதுவும் வராது. அப்போது பூமி சொல்கிறது அப்படிங்கிறது தான் நிகழ்காலத்தை குறிக்குது. அதனால் அதுதான் நமக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். கூற்று யானைகள் விரைந்து ஓடியது அப்படின்னு இருக்குது. காரணம் பார்த்தோம் அப்படின்னா யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியே இடம்பெறும் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யானைகள் விரைந்து ஓடியது அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான்னு பார்த்தீங்கன்னா தவறு. ஏன்னா யானைகள் விரைந்து ஓடின அப்படின்னு வரணும். யானைகள் அப்படின்னு பலர்பால் வந்தது அப்படின்னா அது அப்படின்னு ஒன்றன்பால் எப்படி வரும்? யானைகள் பலவின்பாலில் இருக்குது அப்படின்னா இங்கேயுமே நம்மளுக்கு ப்ளூரலில் இருக்கிறது தான் வந்திருக்கணும். அப்போ அங்கே ஒன்றன் பாலுங்கிறது விகுதி நம்மளுக்கு தப்பு. அப்போ கூற்று தவறு, காரணம் தவறு அப்படிங்கிறது தான் நமக்கான சரியான விடை. சரிங்களா? அடுத்த கேள்வி பார்ப்போம்.
கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெட்டிரான் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறனாளர் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியாக வரும். ஸோ இதில் ஆப்ஷன்லேருந்து நம்ம எலிமினேட் பண்ணி கூட இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் எடுக்கலாம். சோம்பல் உடையவர் அப்படின்னு பார்த்தோன்னாலுமே நம்மளுக்கு எதுவுமே செய்யாமல் சோம்பலாக இருக்கிறவங்க அப்படின்னு வரும். காலம் கடத்துபவர் அப்படின்னாலுமே நம்மளுக்கு அப்படி தான் வரும். கிட்டத்தட்ட சோம்பலுடையவர் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். முன்கோபி அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து ஒருத்தருடைய நெகட்டிவ் சைடை சொல்கிற மாதிரி தானே இருக்குது. அப்போ 3 ஆப்ஷனுமே நம்மளுக்கு ஒன்று போல் நெகட்டிவ் சைடு மாதிரியே வருது. திறனாளர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேருந்து ஆட் மேன் அவுட்டாக இருக்குது. அப்போ அதுதான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம ஆப்ஷன் வச்சு எடுத்துருக்கலாம். அடுத்து பார்க்கலாம். ஜாகிரஃபிலேருந்து கலைச்சொல் வைக்கிறாங்க, என்ன பண்ணுறது? கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளேஷியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளேஷியர் அப்படின்னா பனியாறு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான விடை. பனியாறு தான் ஆங்கிலத்தில் கிளேஷியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா குளோபல் வார்மிங்கில் கிளேஷியர்ஸ் வந்து உருகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ பனிப்பாறைகள் உருகிறதுக்கு தான் நமக்கு கிளேஷியர்ன்ற வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ கிளேஷியர் அப்படின்னா பனியாறு அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து ஒரு பொறுத்துக்கா பார்க்கலாம். கால் புக், ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர், பேப்பர் சூட் ரெஜிஸ்டர், ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கிற 4123 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான விடை. சரிங்களா? ஸோ இது எப்படி பொருந்தது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கால் புக் அப்படின்னா மறுகவனிப்பு பதிவேடு அப்படிங்கிறது, ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர் அப்படின்னா பதிவேடு வழங்கு குறிப்பேடு அப்படிங்கிறது, பேப்பர் சூட் ரெஜிஸ்டர் அப்படின்னா வரியர் வழக்கு பதிவேடு, ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர் அப்படின்னா செம்மைப்படி பதிவேடு. ஸோ ஃபேர் அப்படின்னா செம்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் டிக்கு 3 அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதை வச்சுமே நம்ம ஆப்ஷன் டி சரியான விடை அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துடலாம். அடுத்து பாருங்கள். அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடோரிங் அப்படின்னு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா போற்றுதல் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடையாக வரும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி தான், அது சரி. அப்போ காரணம் பாருங்கள். ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் திருவள்ளுவரின் கூற்றுப்படி கல்வியை விட சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தானே சரி. அப்போது திருவள்ளுவர் வச்சு இந்த கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்மளுக்கு காரணம் தவறு அப்படிங்கிறது தான் வரணும். அப்போ ஏ சரி, ஆர் தவறு அப்படிங்கிறது தான் நமக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் டேஷ். ஸோ அந்த டேஷில் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். அங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கற்றுக்கிறது நம்மளே வச்சுக்கக்கூடாது. மித்தவங்ககிட்ட தெளிவாக சொன்னோம் அப்படின்னா அவங்க படித்தவங்களையே சிறந்தவங்களாக மதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற பொருளில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. நம்ம திருக்குறளில் படிச்சிருந்தனாலுமே இதை நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். திருக்குறளில் நம்மளுக்கு ஒரு குறள் இருக்குது இல்லையா? ஸோ அதைப்படி தான் அந்த பொருளை தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ஈஸியாக போட்டுருவோம். அடுத்து பாருங்கள். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தகுதியான் வென்று விடல் அப்படின்றது. ஸோ இதுவுமே நம்மளுக்கு திருக்குறள் தான். தகுதியான் அப்படிங்கிறது என்ன குறிக்கும்? நம்மளுக்கு பொறுமை அப்படிங்கிறது தான் குறிக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்து ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு அப்படின்றது கூற்று. ஸோ அது நம்மளுக்கு சரிதான். மெய்யெழுத்துனாலும் சரி உயிரெழுத்துனாலும் சரி நம்மளுக்கு வந்து இணை எழுத்துக்கள் இருக்க தான் செய்யுது. காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். ஆமாம், உயிரெழுத்தில் இப்போ அகரம் இருக்குது அப்படின்னா ஆதானே நம்மளுக்கு அதுக்கான வருது. ஆங்கிறது குறில், ஆங்கிறது நெடில், குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் வந்து நம்மளுக்கு வந்து இணை எழுத்துக்களாக இருக்குது. அப்போ அதுவுமே நம்மளுக்கு சரிதான். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் சரி அப்படிங்கிறது தான். அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. மறுப்பு, விறகு, மருகன், சீரடி அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம எப்படி பொருத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி 4213 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக வரும். மறுப்பு அப்படின்னா யானை தந்தம் அப்படிங்கிறது பொருள். விறகு அப்படின்னா நமக்கு மறுப்பு அப்படின்னா யானை தந்தம் அப்படிங்கிறது, விறகு அப்படின்னா தந்திரம் அப்படிங்கிறது வரும். மருகன் அப்படின்னா வழிவந்தோன் அப்படின்றது தான் சரி. சீரடி அப்படின்னா சிறிய அடி அப்படிங்கிறது தான் வரும். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு சரியான பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. மானி, மானி, கனகம், கனகம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சரியாக பொருத்தணும். இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2431 அப்படிங்கிறது தான் சரியாக வரும். மானி அப்படின்னா குள்ளன் அப்படிங்கிறது, மானி அப்படின்னா நம்மளுக்கு மாமன் அப்படிங்கிறத குறிக்கும். கனகம் அப்படின்னா கனகம் அப்படின்னா படை அப்படிங்கிறத குறிக்கும். கனகம் அப்படின்னா பொன் அப்படிங்கிறத குறிக்கும். இது நம்மளுக்கு நகர நகர வேறுபாடில் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அரைப்புள்ளி அமையும் இடங்கள் நம்மளுக்கு என்னென்னன்றதை நம்ம சரியாக பார்க்கணும்.
ஸோ நம்மளுக்கு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். கூற்று என்ன கொடுத்துருக்காங்க, கபிலர் பாரியை கண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு செமிகோலன் வச்சுட்டு புகழ்ந்து பாடினார் கொடுத்துருக்காங்க, அங்கேயும் செமிகோலன் வச்சுட்டு கடைசி பரிசு பெற்றார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. காரணம் பாருங்கள், கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், கபிலர் அப்படிங்கிற ஒரு எழுவாய் தான் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார் அப்படின்னு நம்மளுக்கு பல எழுவாயை முடிஞ்சு வந்திருக்கு. அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். அடுத்து பார்க்கலாம். ஆசிரியர் புகழினியாரிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்ற சரியான கால்புள்ளியிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எது சரியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் புகழினியாரிடம் வந்து அங்கே ஒரு கம்மா வரும், அதுக்கப்புறமா கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் அப்படிங்கிறத நம்மளுக்கு சரியாக வரும். ஸோ நம்மளுக்கு ஒரு வல்லின பக்கத்தில் கம்மா போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ இது வராதுன்னு எடுத்தோம்னாலே நம்ம ஆப்ஷன் ஏவை சரியான விடை அப்படின்னு நம்ம வந்து போட்டுருவோம். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னா கட்புல மேவி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான விடையாக இருக்கும். அடுத்து பார்க்கலாம். அடுத்தது பொறியியலின் படியில் ஆங்கரேஜ் என்னும் சொல் ஆங்கில சொல்லிற்கு கலை சொல்லறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கரேஜ் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊன்றுதலை. ஸோ ஆங்கரேஜ் அப்படின்னா கப்பலில் நிறுத்த பயன்பட்ட நங்கூரம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால தான் அதுக்கு ஊன்றுதலை அப்படிங்கிறது நம்மளுக்கு பேராக வருது. அடுத்து பாருங்கள், வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீய காலம் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடையாக இருக்கும். அடுத்து பார்க்கலாம். ஆப்பசைத்த குரங்கதனை போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேதனை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான ஆன்சராக இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உவே சுவாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உவேசா என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அது சரிதான். காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதனால் தமிழ் தான் அழைச்சாங்க அப்படிங்கிற காரணத்தை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏ விளக்குகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான ஆன்சராக இருக்கும். அடுத்து பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே கொடுத்துருக்கிறதுல எது தவறானது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுக்களில் எது தவறு அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்களேன். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியார்னு கொடுத்துருக்காங்க. முதலில் குறிப்பிட்டவர் குமரிலம்பட்டர்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அப்போ அதுதான் நம்மளுக்கு தவறு. கேட்டிருக்கிறதும் தவறான கூற்று தான். அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகையை சார்ந்தது அப்படின்னு வரும். இதுக்கு நம்மளுக்கு வந்து பாடும் பாடல் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பெயரச்ச வகை தொடர் அப்படின்னு வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு தான் வரும். நம்ம தெரிநிலை குறிப்பு நினப்பா பெயரச்சத்துக்கு வகைகள் படிக்கிறோம், அப்போ குறிப்பு பெயரச்சம் தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். அடுத்து பாருங்கள். நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக. ஸோ நட அப்படிங்கிறதுக்கு உயர்திணை வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ நடந்தவன் அப்படிங்கிறதா நமக்கு சரியானதாக வரும். வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வையோட ஏவல் வினைமுற்று என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்தால் அப்படிங்கிறதா நம்மளுக்கு சரியாக வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு வைத்தால் அப்படிங்கிறது தான் வினைமுற்றுங்க மொத்தத்தில் வரும். ஸோ நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த கேள்வி பார்ப்போம். இருபொருள் தருக. தாரணி அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்றது பாருங்கள். ஸோ தாரணி அப்படின்னா நம்மளுக்கு உலகம் அப்படின்னு தெரியும். பூமினாலுமே உலகம் தானே, அப்போ பூமி உலகம் அப்படிங்கிறது தான் இதுக்கான நம்மளுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்கள். ஒரு பொருள் பன்மொழியில் மீ மிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மீ மிசைனா என்ன அர்த்தம்? மீனா உயர்ந்த, மிசைனாலும் உயர்ந்த, ரெண்டுமே சேர்ந்து வருதுன்னா ஓங்கி உயர்ந்த அப்படிங்கிறது நம்மளுக்கு பொருளாக குறிக்கும். அப்போ அது மேல் பகுதி அப்படிங்கிறது நம்மளுக்கு பொருளாக வரும். பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரல், வகுளி, வாழை, வியாழம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வியாழம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பொருந்தா சொல்லாக இருக்கும். அடுத்து பார்க்கலாம். பிறவினை தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது பிறவினை தொடராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசன் மாலை அணிவித்தான் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பிறவினை தொடராக வரும். எவ்வகை வினை என்பதை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்போது தான் வரும். அடுத்து பார்க்கலாம். தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பை பெருக்குதல் அப்படிங்கிற பொருளில் தான் வரும். அடுத்து பார்க்கலாம்.
அளக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிறப்பயக்கும் நற்பால் அவை. இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குறள் மூலமாக நம்மளுக்கு என்ன பழமொழி உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே அப்படிங்கிறத நமக்கு இது பழமொழி உணர்த்தும். தோழன் என்ற பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு மொழியிலிருந்து தான் நம்மளுக்கு எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தோழன் ஃப்ரெண்ட்ஸு, அப்போ ஃப்ரெஞ்சு மொழி அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தீங்கனாலுமே கரெக்டாக தான் வந்திருக்கும். அடுத்து பாருங்கள், சரியான இணையை கண்டறிக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியரசன் வீரகாவியம் அப்படிங்கிறது மட்டும்தான் சரி. ஸோ 2 சரி அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி பார்ப்போம். விரிந்தது விரித்தது அப்படிங்கிறத வச்சு நம்மளை தொடர் அமைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு சரிதான். ஆனால் அதே அப்படியே டி ஆப்ஷன் வந்து பாருங்கள், மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு சியை விட டி ஆப்ஷன் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இந்த தொகையை அப்படின்னு வர்றது தான் நம்மளுக்கு சரி. அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கான சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம். கூற்று வந்து கலைக்கழகம் என்பது கலையை குறிக்கும் கழகம், கலையை கற்பிக்கும் கழகமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, 2 சொற்களுக்கு இடையே இயக்கி என்ற ஒன்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கலைக்கழகம் அப்படிங்கிற பொருளும் இக்கு வந்ததுனால தான் இந்த பொருள் அப்படிங்கிறது நம்மளுக்கு சரிதான். அப்போ கூற்று காரணம் 2ம் சரி அப்படிங்கிறதான் நமக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். சேர்த்தெழுதுக கொடுத்துருக்காங்க. பலா ப்ளஸ் அருமை என்ன வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பலா ப்ளஸ் அருமை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பலா வறுமை அப்படிங்கிறது தான் சரியான விடையாக வரும். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கங்கௌகம் அப்படின்ற சொல்ல பிரித்தெழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் சரியாக வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நம்மளுக்கு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குப்பா. இதுக்கு என்ன ஆன்சர் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம டிஎன்பி ஆன்சர் கீழே வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கோரல் கொள்ளுதல் போன்ற பொருளை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சரியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுதல் அப்படிங்கிறது தான் வரும். அடுத்த கேள்வி பாருங்கள். பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருளை தரக்கூடிய ஓர் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியாக வரும். அடுத்த பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. விலங்குகளும் அவங்களோட இளமை பெயர்களையும் நம்ம வந்து பொருத்தணும். ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பாருங்கள். நவ்வி அப்படின்னா நமக்கு மரி அப்படிங்கிறது தான் வரும். முதலை அப்படின்னா ஓந்தி அப்படிங்கிறது. உடும்பு அப்படின்னா சினை வரும். மீன் அல்லது கொண்டை அப்படின்னா நம்மளுக்கு பார்ப்பு அப்படிங்கிறது தான் வரும். அப்போ எது கரெக்டாக வருது? 4, 2, 1, 3 அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சராக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புள்ளின் உருபை கண்டறிக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு தளிர் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடையாக இருக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். மோனோபோலி கண்ட்ரோல் அப்படிங்கிற கலைச்சொலுக்கு நம்ம எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கலைச்சொற்கள் படிக்கும் போதுலேயே அந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி ஆன்சர் எழுதுவோம் அப்படின்னு தான் நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ கண்ட்ரோல் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் கட்டுப்பாடுன்னு தெரியும். அப்போ 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இந்த 2ல் தான் ஏதோ ஒன்று வந்திருக்கணும். மோனோ அப்படின்னா தனினும் தெரியுது. அப்போது தனி வரைவு கட்டுப்பாடு வருமா, தனி வல்லாண்மை கட்டுப்பாடு வருமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருந்திருப்போம். ஸோ இதுக்கு சரியான விடை வந்து தனி வல்லாண்மை கட்டுப்பாடு அப்படிங்கிறது தான். சரிங்களா? அந்த வார்த்தையை பிரித்து என்ன வரும்னு பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு ஓரளவுக்கு நம்மளால் ஆன்சர் எடுத்துருக்க முடியும். அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த கலைச்சொற்களெல்லாம் நம்மளுக்கு வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ என்ன வரும் அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கு நம்மளுக்கு 3, 4, 1, 2 தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். அவுலியா அப்படிங்கிறது மன உறுதி குறைபாடு அப்படிங்கிறது. அக்கோமியா அப்படின்னா நம்மளுக்கு தலைவழுக்கை அப்படிங்கிறத குறிக்கும். அப்சசஸ் அப்படின்னா சீல்கட்டி அப்படிங்கிறது. அலோபெசியா யூனிவர்சாலஸ் அப்படின்னா நம்மளுக்கு உடல் வழுக்கை அப்படிங்கிறது. ஸோ இந்த அளவுக்கு சயின்ஸில் உள்ள டீப்பாக கலைச்சொற்கள் கேட்பாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. ஸோ இந்த கொஸ்டின் கஷ்டமாக தான் இருந்தது. அடுத்து பார்க்கலாம். ஸோ இது நம்மளுக்கு வந்து பத்தியை படித்த வினா எழுதுறத நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாருமே கரெக்டாக தான் போட்டிருப்பீங்க. ஸோ 72வது கேள்விக்கு ஆன்சர் வந்து வஉசி. ஓகேவா? 73வது கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். 74ஆம் கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். நான்மணிக்கடிகை என்ற நூலை ஆசிரியர் யார் அப்படின்னு பாருங்கள். நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். விளம்பி அப்படிங்கிறது ஊர் பெயர், நாகனார் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர், அவருடைய இயற்பெயர். சரிங்களா? மண்ணோடு இந்த மரத்தனையார் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரக்கம் இல்லாதவர். ஸோ மண்ணோடு மரமாயிருவீங்க அப்படின்னு நம்மளுக்கு வள்ளுவர் யாரை சொல்லுவாங்க? ரொம்ப தப்பாக இருக்கிறவங்க தானே சொல்லுவாங்க. அப்போ இரக்கம் இல்லாதவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியாக வரும். அடுத்து பாருங்கள், ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்ற சுற்றெழுத்துக்களாக பிறவற்றை சுட்டுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சுற்றெழுத்துக்கள்னால் என்ன? ஆ வரும்,
ஈ வரும், ஊ வரும். இந்த 3 எழுத்துக்கள் தான் நம்மளுக்கு சுற்றெழுத்துக்களாகவே வரும். ஆனால் இங்கே வினா எழுத்துக்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்மளுக்கு அது சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு காரணம் தவறு தானே. ஆனால் கூற்று வந்து நம்மளுக்கு சரியாக தான் இருக்குது. அப்போது கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிறது தான் நமக்கான சரியான விடை. நம்ம ஏற்கனவே முந்தின கொஷின்லேயே வினா எழுத்துக்கள் பார்த்துருந்தோம். ஸோ அந்த கொஷினை பார்த்து அந்த கொஷினுக்கு வரும்போதில் இந்த கொஷினில் மிஸ்டேக் பண்ணுறது நம்மளுக்கு சான்ஸ் இல்லை. அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் தான் அப்பக்கம், இப்பக்கம், முப்பக்கம் என்பன சுட்டுச் சொற்களாகும். பார்த்தீங்களா இங்கே கொடுத்துருக்காங்கல்ல ஆ இ ஊ தான் சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு. இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ இ ஊ வந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ரெண்டுமே சரி தான். கூற்று சரி, காரணம் சரி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிய கொடுத்துருக்காங்க. ஏ இணை எழுத்து, தா நா இணை எழுத்து, ரா நா இணை எழுத்து, ஐ ஆ மட்டும் தான் இணை எழுத்தில் தவறாக இருக்குது. அதனால அதுதான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். அடுத்து பாருங்கள் நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழி 42 ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கழகத்தமிழ் அகராதி, பவானந்தர் தமிழ் சொல்லகராதி, வெற்றி தமிழ் அகராதி ஆகிய 3 அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா 70 அப்படிங்கிறது. ஸோ இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல, சோர்ஸ் தேடி நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா. அடுத்து பாருங்கள் உறவோர் ஆயின் உறவோர் ஆக மடவமாக மடந்தை நாமே அப்படிங்கிற பாடல் வரிகளில் எதிர்ச்சொல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு உறவோர் மடவம் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு எதிர்ச்சொல்லாக இருக்குது. அடுத்து பார்க்கலாம். ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கமிடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியை கண்டறிக. ஸோ இதுக்கு என்ன வைக்கணும் அப்படின்னா முக்கார் புள்ளி தான் நம்ம நிறுத்தற்குறியாக வைக்கணும். அடுத்து பாருங்கள் வரலாற்றில் இடம்பெற்றுள்ள ஒயிட் ஹால் என்னும் சொல்லியிருக்கு இணையான சொல்லை கண்டறிக. ஸோ ஒயிட் ஹால் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டானிய அரசு அலுவலகம் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகையை ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அதை கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வராது. ஒயிட் ஹால் அப்படின்னா பிரிட்டானிய அரசு அலுவலகம் அப்படிங்கிறது தான் சரி. இணையான தமிழ் சொற்கள் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். டார்க் ஃபைபர் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இருட்டு இலை அப்படிங்கிறது தான் வரும். டிமான் அப்படின்னா நம்மளுக்கு பின்னணி நிரல் அப்படிங்கிறது வரும். டார்க்கஸ்ட் அப்படின்னா மிகு இருள்மை. டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடர்ப்பு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4321 அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான ஆன்சர். அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம் அப்படின்றது தான் நம்மளுக்கு கரெக்டு. அகட விகடம் அப்படின்னா தந்திரம் அப்படிங்கிறது தான் சரி. ஈரோட்டு அப்படின்னா உறுதி இன்மை அப்படின்றது. கைகூடல் அப்படின்னா சித்தி அடைதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான ஆன்சர். மரபு தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கம் பார்த்தோன்னா முழங்கும்னு தெரியும், யானை பிளிரும்னு தெரியும். அப்போ காட்டில் சிங்கம் முழங்கும், யானை பிளிரும் அப்படிங்கிறத நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். பூட்கை என்ற சொல்லின் பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பூட்கை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குறிக்கோள் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான விடையாக இருக்கும். அடுத்து பாருங்கள். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் அப்படிங்கிறது கேள்வி. இது புக்கில் டேரக்டாக வச்ச கேள்வி தான். தேவனைய பாவாணர் அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தமிழ் சொல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுக்கை அப்படிங்கிறது தான் வரும். ஸோ நம்ம உடுக்கை எழுந்தவன் கை போல அப்படின்னு திருக்குறள் படிக்கிறோம் இல்லையா. திருவள்ளுவர் நம்மளுக்கு தமிழ் சாராத சொற்களை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஸோ உடுக்கை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்கள். ஸோ இந்த பொறுத்துக்க நம்மளுக்கு எங்கேருந்து வச்சுருக்காங்கன்னே தெரியல. ஸோ நம்ம இதில் படிச்சு தான் ஆகணும். திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழகராதியின் பின் இணைப்பில் தமிழ் சொல்லின் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பொறுத்து எடுத்தோம் அப்படின்னா 3142 தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். போர்த்துகீசிய மொழி அப்படின்னா நம்மளுக்கு அதில் 6 இருக்கும். தெலுங்கு மொழியில் வந்து நம்மளுக்கு 34 இருக்கும். அரபு, பாரசீக, இந்துஸ்தானிலாம் பார்த்தோம் அப்படின்னா 411 இருக்குது. ஆங்கில மொழியில் 486 இருக்குது. ஸோ ஓகேங்களா. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பேரெச்சங்களின் வகையறிந்து பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4213 அப்படிங்கிறது தான். நிகழ்கால பெயரெச்சம் அப்படின்னா நம்மளுக்கு அறியாத குழந்தை அப்படிங்கிறது வரும். உடன்பாட்டு பெயரெச்சம் அப்படின்னா நம்மளுக்கு அறிந்த பையன் அப்படின்றது தான் சரி. குறிப்பு பெயரெச்சம்னா இல்லாத பொருள். ஈறு கெடாத பெயரெச்சம் அப்படின்னா ஓடுகிற குதிரை அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியாக வரும். ஓகேவா. அடுத்த கேள்வி பார்க்கலாம். நாட்டில் பின்னால் நிகழப்போவலை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் என்ன அப்படின்னா நீரவர் அப்படின்னு தான் நம்ம அவங்கள சொல்லுவோம். ஓகேவா. குதிர்தல் இணையான வேறு சொல்லறிக அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்காதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியாக வரும். எழுத்து பிழையற்ற சொற்றொடரை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியாக இருக்கும். அக்ரிணை தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே கொடுத்துருக்கல எது அக்ரிணை தொடர் அப்படின்னு பார்த்தோன்னா மலர்கள் மலர்ந்தன அப்படிங்கிறது நம்மளுக்கு அக்ரிணையில் வரும். ஒருமைப்பன்மை பிழையற்றதை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எது சரின்னு பார்த்தீங்கன்னா சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது அப்படிங்கிறது தான் ஒருமைப்பன்மை பிழையில் சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள். நம்மளுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து கேட்டிருக்காங்க.
ஸோ இதில் அப்படியே எல்லோரும் கரெக்டாக தான் எழுதியிருப்பீங்க இல்லையா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குற்றால அருவி அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். ஸோ அடுத்தது நம்மளுக்கு நம்பர் தான் விடையாக கேட்டிருக்காங்க. ஸோ பேராகிராஃபில் கொடுத்துருக்க ஒரே நம்பர் 10 தான். ஸோ 10 தான் நம்மளுக்கான சரியான ஆன்சர். ப்ரொப்போசல் என்னும் சொல்லி நிலையான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொப்போசல் அப்படின்னா கருத்துரை அப்படிங்கிறது இது புக்கில் டேரெக்டாக வச்சது தான். அடுத்தது இரிகேஷன் டெக்னாலஜியோட தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இரிகேஷன் அப்படின்னா நீர்ப்பாசனம், டெக்னாலஜினா தொழில்நுட்பம், இப்போ நீர்ப்பாசன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான விடை. ஸோ இதோட நம்மளுக்கு தமிழோட 100 கொஷினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் முடியுது. 2-3 கொஷின் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கொஷின் சற்று கடினமாக தான் இருந்தது. இதுதான் டென்டேட்டிவான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த ஆன்சருக்கு நீங்கள் எவ்வளோ கொஷின் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபர் ஜோனில் இருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து நம்மளுக்கு குரூப் 2 எக்ஸாம் இருக்குது. இதை பேஸாக வச்சு குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வாரத்தில் உங்களுக்கு குரூப் 2க்கான பிளான் கொடுத்து அதை எடுத்துகிட்டு போவோம். ஸோ குரூப் 2க்கு படிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. அது வரையும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் ஜிஎஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.